ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்த பின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை பெற்று தர வேண்டும். தமிழகத்தில் போதையில்லாத மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும். ஒரு துளி போதைப்பொருள் கூட தமிழகத்தில் விற்பனை ஆகாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை மேதகு ஆளுநரிடத்தில் தெரிவித்திருக்கின்றோம். அதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரிடத்தில் தெரிவித்திருக்கின்றோம். இந்த போதைப்பொருள் கடத்தலில் வந்த பணத்தை தான் இன்றைக்கு திமுக வைத்துக் கொண்டு இந்த தேர்தலில் சந்திப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு மோசமான நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டதற்கு காரணம் திமுக தான். அதனால் இதுக்கு தார்மீக பொறுப்பை ஏற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது மட்டும் இல்லை, 2019ஆம் ஆண்டே மலேசியாவுக்கு இதே ஜாபர் சாதிக் அவர்கள் போதைப்பொருள் கடத்தப்பட்டதாக வழக்கு இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இதையெல்லாம் பார்த்துக்கின்ற பொழுது இன்றைக்கு நேற்றைக்கு இந்த போதைப்பொருள் விற்பனை இவர் தொடங்கப்படவில்லை. பல ஆண்டுகாலமாக பல்வேறு வெளிநாடுகளுக்கு இந்த போதைப்பொருள் விற்பனை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாகவும் அதில் வந்த வருமானத்தை வைத்து உயர் போலீஸ் அதிகாரியிடத்திலும் முதலமைச்சர் குடும்பத்துக்கு நெருக்கமானவரை காட்டி இந்த போதைப்பொருள் எளிதாக தமிழகத்தில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். இங்கிருந்து வெளிநாட்டுக்கும் இவர் இந்த போதைப் பொருளை விற்பனை செய்து கொண்டிருக்கும் தெல்ல தெளிவாக ஊடகத்தின் பத்தின் வாயில தெரிய வருகிறது. அமைச்சர் ரகுபதி இப்ப சற்று நேரத்துக்கு முன்பு பேசியிருக்காரு, திமுகவை வந்து களங்கப்படுத்தும் முயற்சியில வந்து பாஜக ஈடுபடுது. இதுக்கு முன்னாடி ஐடி இடி போன்ற அந்த அமைப்புகள்லாம் வந்து செஞ்ச வேலையை இப்ப என்சிபி செய்யுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு. அதாவது அவரே நல்லா தெரிஞ்சுக்கணும், உண்மை செய்தி வெளியில் வந்துட்டு இதை மறைப்பதற்கு என்னென்னமோ நாடகத்தை இன்றைக்கு திமுக அரங்கேற்றி வருகிறது. இந்த ஜாபர் ஜாதிக் என்பவர் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அயலக அணி அமைப்பாளராக இருக்கிறார். இவர் முதலமைச்சரோடு போட்ட புகைப்படம் வெளிவந்திருக்கிறது. அதோட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோடு வந்திருக்கிறது. அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஒரு படத்தை இயக்குனராக இருப்பதாக தகவல். அந்த படம் இவர் தயாரிச்சிருக்கார். ஜாபர் ஜாதிக் தான் அந்த படத்தை தயாரிப்பதற்குண்டான நிதியை வழங்கியிருக்கிறார். உயர் போலீஸ் அதிகாரி அவருக்கு ஒரு நற்சான்று பட்டத்தை வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுதுதான் மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது. ஆக இன்றைக்கு அவரும் பேட்டி கொடுத்துருக்காருல்ல, எல்லா தொலைக்காட்சியில் தான் நாங்கள் பார்த்தோம். மத்திய போதைப்பொருள் தடுப்பு அலுவலர்கள் பேட்டியில் கொடுத்துருக்கிறார். இன்னும் நிறைய இதில் இருக்குது, நிறைய திரைப்படத்தில் துறையை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க, அரசியல் கட்சி சேர்ந்து ஈடுபட்டிருக்காங்க, இப்படி என்று அவர் பேட்டி அளித்திருக்கிறார். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது உரிய முறையிலே தகுந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உண்மை வெளிவரும். திமுக வந்து சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடாது, அப்படி ஒருவேளை ஈடுபடுதா இல்லையா என்பது விசாரணையில் தான். போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளுநரிடம் வலியுறுத்தியதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியதாக செய்தியாளர்களின் சந்திப்பின் போது தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.